தங்கத்தில் முதலீடு செய்யும் தங்க கடன் பத்திர திட்டத்தின் 2ஆம் தொகுதிக்கான விண்ணப்ப விற்பனை இன்று தொடங்கியது. தங்கத்திற்கு எதற்கு பத்திரம், எங்கு போய் இந்த பத்திரங்களை வாங்கலாம் பார்க்கலாம். மத்திய அரசு 5வது முறையாக தங்கப்பத்திர திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்களை நம்ம அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அஞ்சல் துறை அலுவலகங்களில் பெற்றுக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன பயன் கிடைக்கும், இதில் நாம் செலுத்துகிற பணத்துக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்றத பற்றி அஞ்சல் துறை தலைவர் மற்றும் உதவி அஞ்சல் துறை தலைவர் நம்மள்ட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிமுகப்படுத்திய கோல்டு பாண்ட் எனப்படும் தங்க கடன் பத்திர திட்டத்தின் 2வது வரிசையில் 5வது கட்ட பத்திர வெளியீடு தொடங்கியுள்ளது. இதன்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தலைமை தபால் நிலையங்கள், தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை மற்றும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் போன்ற இடங்களில் இந்த தங்க பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 94 தலைமை தபால் நிலையங்களிலும் தங்க கடன் பத்திரங்களை வாங்கிக் கொள்ளலாம். மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறபடி தங்கத்தில் கடைகளில் போய் தங்கமாக வாங்குறதுக்கு பதிலாக அஞ்சலகங்கள் மூலமாக 1 கிராம் இன்றைய தேதியில் 3150 ரூபாய்க்கு பணமாவோ இல்லை காசோலையாவோ இல்லை வரைவோலையாவோ அஞ்சலகத்தில் கொண்டு வந்து கொடுத்துரு அதற்கான விண்ணப்ப படிவத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த குறைந்தபட்சம் 1 கிராம் தங்கமோ அதிகபட்சமாக 500 கிராம் இந்த வருஷத்தில் அது மாதிரி அவங்க வாங்கிக்கிறதுக்கான தங்க பத்திரமாக அவங்க வாங்கிக்கலாம். அதுக்கான ஏற்பாடு தமிழகத்தில் உள்ள 94 தலைமை அஞ்சலகங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்னையிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும். தங்க கடன் பத்திரங்களுக்கான முதிர்வு காலம் 8 ஆண்டுகள் என்றாலும் இதில் சில சலுகைகளும் இருக்கின்றன என்கிறார் தலைமை தபால் நிலைய உதவி அஞ்சல் துறை தலைவர் குமாரகிருஷ்ணன். 8 வருஷம் கழித்து வாங்குறப்ப அன்னைக்கு என்ன தங்கத்தினுடைய மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு இவங்க பணமாக வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இது இடைப்பட்ட காலத்தில் வாங்கக்கூடிய வட்டியும் ஒரு பலன். அப்புறம் முதலீடு பத்திரமா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். தங்க கடன் பத்திரத்திற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பணமாகவோ காசோலையாகவோ வரைவோலையாகவோ செலுத்தி பத்திரத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த தங்க கடன் பத்திரத்தை வேறு விதங்களிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பத்திரத்தை திரும்ப வச்சு எங்கே கடனாக வாங்கலாம், இன்னொரு பேருக்கும் மாற்றிக்கலாம். இதை வாரிசுதார நியமன வசதியும் உண்டு. இதில் முக்கியமாக அது அதனால் என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் அதை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லை யார் வாரிசாக பண்ணாங்களோ அவங்க போய் வாங்கிக்கிறதுக்கான வசதி இருக்குது. இதில் ஓராண்டில் 1 கிராம் முதல் 500 கிராம் வரை மதிப்பிலான தங்க பத்திரங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அஞ்சலக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கோல்டு பாண்டுன்னு சொல்லப்படுற இந்த தங்க பத்திர திட்டம் தொடங்கி முடிகிற வரைக்கும் தங்கத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியலனா கூட இது ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத அஞ்சல் துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தங்கத்தை வீட்டில் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போக வட்டி ஒரு லாபமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்காண்டு உயர்ந்துட்டே போகிற தங்கத்தோட விலையும் நமக்கு அனுகூலமாக இருக்குன்றதையும் நம்மகிட்ட தெரிவித்தாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் இளமதி.